ராமநாடா 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 சேதுபதி ராமநாடா 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 சேதுபதி பெற்றெடுத்தே சேதுபதி பெற்றெடுத்த சேதுபதி தேவர் பெற்ற செல்ல மக வெள்ளச்சாமி வாரினையா 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 சேதுபதி பெற்றெடுத்தே சேதுபதி பெற்றெடுத்த சேதுபதி தேவர் பெற்ற செல்லமய வெள்ளச்சாமி வாரினையா 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 ஆட்டத்திலே சிறந்தவனா ஆட்டத்திலே சிறந்தவனா வேட்டையில வீரனடா திக்கிட்டி கள்ளர் மக வெள்ளச்சாமி சபை வாதம் வழங்கிய இந்த சபை முன்னே வாரினையா 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 ஆட்டத்திலே சிறந்தவனா ஆட்டத்திலே சிறந்தவனா வேட்டையிலே வீரனையா திக்கிட்டி கள்ளர்மய வெள்ளச்சாமி சபைவாதம் மணிக்கு சபை முன்னே வாரினையா 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 வடக்கு வாசலில காட்சி வருவாள் வெள்ளக்குதிர ஏறி பவனி வருவாள் வடக்கு வாசலிலே காட்சி தருவாள் வெள்ளக்குதிர ஏறி வருவாள்
காட்சி தருவான் பவனி வருவான். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, பெருமதிப்பிற்கு மனிதக்குரிய நாடக ரசிக பொதுமக்களே, புகழிலே கடந்து சங்க திரிப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்து மேதைகளாய் விளங்கும் மதிப்பிற்கு மனிதக்குரிய ஊர் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, எந்த உத்திரபத்திரி ஒரு சொல்லா வாசகி, இந்த உலகத்தையும் காக்கக்கூடிய கரம்பொருளே, இந்த அம்மனை வணங்கிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வெள்ளச்சாமி கதைக்குள்ள போயிருவான். இந்த அம்மனை வணங்கிடுவாமா? கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை மாறி தருகிறார். கருணாக முருவடுத்து கருமாறி வருகிறார். மகிழகிலே முண்டகே கன்னியம்மா மங்காடு தனிவாடும் காமாட்சியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை மாறி தருகிறார். கருணாக முருவடத்து கருமாறி வருகிறார். அகிலகிலே முண்டக கன்னியம்மா மங்காடு தனிவாடு காமாட்சியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை மாறி தருகிறார். கருணாக முருவடத்து அருள் மாறி வருகிறார். அருமையான ஒரு பக்க மேலம், அதற்கு ஏற்றால் போற அருமையான ஒரு வழி வழி அமைப்பு. இப்படி நடந்தாலும் எத்தனை செய்தாலும் முதற்கிழமை வணங்க வேண்டும். அந்த விநாயகப் பெருமானை வணங்கி அதுக்கப்புறம் இந்த வெள்ளச்சம் கதைக்குள்ள போயிருவோமா? முந்தி பிறந்தவனும் மும்மூர்த்திகளுக்கு மூத்தவன் அந்த ஆதிக்கடவுள் விநாயகப் பெருமான். அந்த விநாயகப் பெருமான் வணங்கிடுவோமா? அதற்கு முன்பது அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த பிள்ளையாரை வணங்கிடுவோமா? தமக்கோடி தேவர்களே, பிள்ளையார் வட்டில் வசிக்கும் விநாயகா, பிள்ளையார் வட்டில் வசிக்கும் விநாயகா, உடன்குடியில் வாழ்ந்து வரும் என் தாயே முத்தாலம்மா, என் தாயே முத்தாலம்மா, அடி
வாட்டெடுத்து தரும் என் தாயே பச்சையம்மா அடி வேண்டு வரத்தை கொடி என் தாயே வெக்காளியம்மா அட உன்னை எண்ணி பாமரண்ணா இன்னைக்கு இந்த வெள்ளச்சாமி ஆட்டோ ஆட வந்தேன் அடி வாக்கு வத்தல மாத்தணும் பார்வதிய வாக்கணும் அப்படி வந்துட்டாலும் பெட்டிக்கார அண்ணன் சொல்லுனே அந்த சண்டாளி மேல அந்த சண்டாளி மேல அந்த சண்டாளி மேல சண்டாளியா இந்த வெள்ளச்சாமி எம்பட்டொரு பாச வச்சன் தெரியுமா எம்பட்டொரு பாசம் தெரியுமா குடி அருவி கொட்டுதே அடியன் மேல அது தேடி உசரம் ஒட்டுதே நெத ஒன்னால மலக்கோவில் விளக்காக ஒளியா வந்தவளே மனசோடி துள போட்டி
என்னையே தின்னவளே கண்ண மூடி கண்ட கனவே ஜென்மம் தாண்டி வந்த உறவே கண்ண மூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே கோடி கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாயுதே அது ஏனடி 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 ஓடி வந்த ஆசைகள் ஓசையின்றி பாயுதே ஏனடி 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 கண்ணாடி பார்க்கையில உள்தாடி உள்முகந்தா கண்ணே நீ போகையில கொஞ்சம் கொலுசாக எம்மனந்தான் மலவேஞ்சாத்தானே மண் வாசம் உன்ன நினைச்சாலே பூவாசந்தா பாத மேல பூத்திருப்பேன் கையில் ரேக போல சேர்ந்திருப்பேன் ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரே சொல்லும் ரோசாப்பூ காட்டில் ஆடும் தனியாக எந்தன் பாட்டி மட்டும் துணையாக உன் கருங்கோந்தல் குழலாகத்தான் எண்ணம் தோன்றும் உன் காதோர முறையாடித்தான் ஜென்மம் தீண்டும் உன் மார்போடி சாயும் அந்த மயக்கம் போதும் என் மனதோடு சேர்த்து வைத்த வழிகள் தீரும் அடி உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றுமே இல்லை அடி பெண்ணே பெண்ணே நீ இல்லை என்றால் என்னாவே ஓ நெருப்போடு வெந்தே மண்ணாவே ஒத்தையா நீ நாம பேசிக்கவே முடியல நாம் மனசுக்குள்ள பேசிக்கிட்டோம் சுத்தமா நீ நாம பார்த்துக்கவே முடியல நாம் கனவுக்குள்ள பார்த்துக்கிட்டோம் உன் கூட மேல கூட வச்சு கூடலூரி புறவுள்ளே உன் கூட கொஞ்சம் நான் வாரி கூட்டிக்கிட்டு போனா என்ன வேண்டினார் வேண்டுவரம் தருபவளே அம்மா அம்மா எனக்கு ஒரு வரம் தருவாயா உங்காதலியே கொண்டு வருவாயா எனக்கு ஒரு வரம் தருவாயா கொண்டு வருவாயா நிஜமா நான் செஞ்ச பாவம் முழுசாவும் மேல விதச்ச பாசம் நிழலும் பின்னால காணோம் முழுசாவும் மேல விதச்ச பாசம் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி கூடி அருவி கொட்டுதே அடியம் மேல அது தேடி ஒசர முட்டுதே நெத உன்னால கூடி அருவி கொட்டுதே அடியம் மேல அது தேடி ஒசரம் கோவில் விளக்காக ஒளியாய் வந்தவளே மனசோடு துளை போட்டு எதையே திங்கவளே கண்ண மூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே கண்ண மூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே கூடி அருவி கொட்டுதே நித உன்னால மல்லிப்பூவு வாசம் குந்தலில வீசும் மாமாவோட பாசம் நின்னு பேசும் நள்ளிரவு ஏங்க நம்ம இசை நானே மெட்ட மச்சம் பாட்டா பொங்கி வளைஞ்ச ராசாவே உன்னால ஆகாசம் மண் மேல கூழாங்கல் சேராது செங்கல்ல அட காத்தி உன்னை நானும் சுகமா வச்சுக்கிறேன் உன்னை சேர பிறந்தேனும் என்னையும் மெச்சுக்கிறேன்
கண்ணமுடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே மூடியறிவி பட்டுதே அடியும் மேல தேடி உசுர முட்டுதே தின உண்டால ஆஹா உன்ன நினைச்சாலே செந்தமிழ கூட ஹிந்தி மொழி தாண்டி நெஞ்ச தொடுதே பொட்டலில வீசும் புத்தி மேல காத்தா புன்னகையை ஏண்டி என்ன புழுஞ்ச சாராயம் இல்லாம சாந்தேண்டி மண் மேல கூழாங்கல் சேராதோ செங்கல்ல கூடி அருவி கொட்டுதே அடியம் மேல அது தேடி உசர மொட்டுதே அப்படியெல்லாம் ஆசபாசம் வச்சாலும் எத்தனையோ ஆலைகள் இருக்கலாம், அதுல எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம். இன்னைக்கு நம்மள கண்கண்ட தெய்வம்னா யாரு? பெத்த தாயி. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை என்ற வாசகத்திற்கு இணங்க 10 மாசம் வந்து பெத்து எடுத்த அம்மா, அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன வணக்கத்தை வச்சிருவோமா? இன்னைக்கு நம்மளும் அந்த இடத்துல வந்து நிக்கிறோம்னா யார் யா காரணம்? பெத்த தாய் தாயா காரணம். அதனால பெத்த தாயை வணங்கிடுவோம். அம்மா 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 10 மாசம் என்ன சுமந்தி பெத்தி எடுத்தே அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ரத்தத்தை எல்லாம் பாலா தந்தி ஊட்டி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. ஓ அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. சும்மா இல்லடா, அவ இல்லேனா யாரும் இல்லடா. கொண்ட பூமி பூமி என்னைய தாங்கி கொண்ட சாமி சாமி, மறந்த இவ செத்தவனே தாண்டா, இவ உத்தமனே தாண்டா. எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? அம்மாவை வாங்க முடியுமா? உறவு உன்னை தேடி இங்கு வந்தாலும் தாய் போலே தாங்க முடியுமா? அட உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானடா. உலகத்திலே இருக்கிறது தாயடா. மண் வாசம் வீசும் எங்க ஊரு நல்ல ஊரு, அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு. எங்க அத்தா ஒரு கோவில், எங்க அப்பா அதில் சாமி. எங்க அத்தா ஒரு கோவில், அப்பா அதில் சாமி. அதுதாண்டா எங்களோட பூமி. வாசவேசும் நல்ல ஊரு இந்த ஊரு, ஒரு பிள்ளை அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு. அப்பாவின் அன்புக்கு ஈடாகும் ஆகாசம், அப்பாவின் தியாகத்தை மிஞ்சிடும் தாய்ப்பாசம். ஓடு ரத்தம் நாடி நரம்பெல்லாம் ஓ வாசம், ஓ வேர்வத்துளிதாப்பா நான் படிக்கும் இதிகாசம். 10 மாசம் என்ன சுமந்தி பெத்தி எடுத்தே அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ஓ ரத்தத்தை எல்லாம் பாலாய் தந்தி ஊட்டி வளர்த்தே அம்மாவும் அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. ஓ அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. பெத்து எடுத்தேன் அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்தேன் அம்மாவும் அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா.
ஆள் காட்டி விரல புடிச்சி அக்கங்கா சொல்லி கொடுத்தேன் அண்ணாடு கூல கொடுச்சி நல்ல சொரு வங்கி கொடுத்த ஆள் காட்டி விரல புடிச்சி அக்கங்கா சொல்லி கொடுத்தேன் அண்ணாடு கூல கொடுச்சி நல்ல சொரு வங்கி கொடுத்தேன் களவட்டி நடவு நட்டி கால் சட்டை தச்சு கொடுத்தேன் சிறுவாடு சேர்த்து வச்சு சிலெட்டொன்னு வாங்கி கொடுத்தேன் கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கேயுமே பதறி நிப்பே கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கேயுமே பதறி நிப்பேன் தாலியே வித்து கூட தாயை என்ன வடிக்க வச்சேன் உன்ன படம் உன்ன பட வார்த்தை இல்ல அம்மா அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா ஓ அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா குடிகார அப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்டேன் கோபுரம் நான் ஒசர கொடுமைய தாங்கிக்கிட்ட குடிகாரன் அஞ்சு வட்டி வத்தி வட்டி அங்க எங்க கடனப்பட்டேன் அத்தனையும் பட்ட துன்ப போது முன்னா பாதியிலே உசுர விட்டே பட்ட துன்ப போது முன்னா பாதியிலே உசுர விட்டே பட்டு தொட்டி கட்டின அறார சொன்ன வாக்கி அரிசி போட வச்சு புட்டே பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கேன் பாவிமைய சும்மா குட்டி வளர்த்த அம்மாவும் ஆரிராரிராரரு 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 ஆரிராரிராரரு. மதுரை ஜில்லா மதுரை ஜில்லா சிவகங்க சீமை யானைமலை ஒத்தக்கடை அருகருக்கும் சிட்டம்பட்டி சீட்டாம்பட்டி அருகருக்கும் சக்கம்பட்டி என்பது ஒரு ஆகும். எனது தந்தை பெயர் சேதுபதி தேவர், எனது தாய் பெயர் செம்பாகி. சேதுபதி தேவருக்கும் செம்பாகிக்கும் கள்ளர் குடியிலேயே பிறந்த கள்ளர் மகன் பெற்றெடுத்த கணத்தகுடி வெள்ளச்சாமி என்பவராகும். நான் இந்த வயது அரியா பருவத்திற்கும் பொழுது எனது தந்தை சேதுபதியாகப்பட்டவர் அந்த உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டிலே நான் சின்ன வயசு இருக்கிறப்பவே எங்க அப்பா மாடு மாண்டமடைந்து விட்டார். என்ன சொல்றீங்க பெட்டிக்கார அண்ணே? நான் சின்ன வயசு இருக்கிறப்பவே எங்க அப்பா செத்து போயிட்டாருண்ணே. அப்படியா? அப்படியாவையோ? எங்க அப்பா உசுரோடதான் இருக்கார், வீட்டுல தூங்குறாரியா? கதைக்கு சொல்றேன். அப்பொழுது என்னை வளர்த்தெடுப்பதற்காக என் ஆத்தா செம்பாகி அந்த உசிலம்பட்டி சீமை ஒரு ஊரணை கரையில் உள்ள ஒரு கோணார் குடியிலேயே ஒரு கோணார் வீட்டிலேயே வண்ணக்கிறந்த 1000 பசுமாடு மேய்ச்சு கொல்லி வைக்க ஒத்த புள்ளதா இருக்கிறான நினைச்சு
என் ஆத்தா என்ன செல்ல பிள்ளையாக வளர்த்து வந்தான். எப்படி இந்த வேப்பங்களை வச்சுக்கிட்டு செல்ல பிள்ளையா? அந்த செல்ல பிள்ளை இல்ல, என்னை செல்லமாக வளர்த்து வந்தான். செல்லம்மாவா? அந்த நேரத்துல நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம சுழி நம்மள சும்மா இருக்க விடுமா? சுழி சும்மா விடுமா? நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம நிறந்த நம்மள சும்மா இருக்க விடுமா? இருக்க விடுமா? என் அப்பன் செத்து போயிட்டாரு. சரி. என் அப்பன் செத்தது எனக்கு பெருசா தெரியல. என் ஆத்தா வீடு விடா பண்ணைக்கிறந்து 1000 பசுமாடு மேய்ச்சு வர்றா. சரி. என் ஆத்தா போற கஷ்டம் எனக்கு பெருசா தெரியல. சின்ன வயசுலயே காடகோட்ட கேடத்தை கட்டேன், கவுதாரி கட்ட கேடத்தை கட்டேன். அப்படியா? பக்கத்துல வெள்ளமலை காடுன்னு ஒரு இடம். சின்ன வயசுலயே காட வெட்டையும் கவுதாரி வெட்டையும் ஆடச் செல்வது வழக்கம். வெள்ளைக்கன்பட்டி பக்கத்துல மங்கலத்தி மலை தான் இருக்கு முதே. அப்பொழுது அருப்புக்கோட்டை திருப்பத்தூரை சேர்ந்த சரி. அண்ணன்மார்கள் 7 பேற்றுக்கும் இளையவளாக பிறந்த இளையகண்ணி வெள்ளையம்மா என்பவள் அப்படியா? அந்த வெள்ளமலை காட்டிற்கு வெள்ளாடு மேய்க்க வருவது வழக்கம். சரி. நல்லா கேட்டுக்கண்ணே. கேட்டுக்க. எந்த வெள்ளமலை காட்டுக்கு இந்த வெள்ளச்சாமி வேட்டைக்கு போவேணும், ஓ, ஏடே, எழு. சண்டாளி அந்த வெள்ளமலை காட்டுக்காட வெள்ளாட ஓட்டிட்டு வரணும். ஏப்பா? இருந்து அவ என் கண்ணுலயா சிக்கணும். ஆமா. அன்னைக்கு புடிச்சிச்சியா எனக்கு ஜெம்மச்சனே, சரி. அன்னைக்கு புடிச்சிச்சியா எனக்கு இம்மச்சனே. அப்படியா? அப்பொழுது சரி. நானும் அந்த வெள்ளையம்மாளும் அந்த வெள்ளமலை காட்டிலே ஒருவரைக்கொருவர் சந்தித்து கொண்டோம். பார்த்த இடத்திலேயே மனதை பறிகொடுத்து விட்டோம். இருமனதும் ஒருமனதாகி விட்டது. நாளடைவில் என்னை பார்க்காமல் அந்த வெள்ளையம்மாளும் அந்த வெள்ளையம்மாளை பார்க்காமல் இந்த வெள்ளச்சாமியும் ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. என்ன இதை புத்தி செஞ்சுக்கணுமா இல்லையா? ஆமா. பொம்பளை புத்தி என்ன நமக்கு தானே தெரியும். உங்களுக்கு தானே தெரியும். எத்தனை வேத்த பார்த்திருப்பான். ஆமா சாமி. ஆமா. ஆமா சாமி. ஐயோ, நாளா எந்த ஒரு பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க கூட ஒரு கட்டுக்கோப்பட வாழ்றேன். சரியா? பெண்ணை பார்த்தா மண்ணை பார்க்கறவைய நாளா கதை அப்படி அதனால சொல்லி வரேன். என்னதான் இருந்தாலும் பெண் புத்தி பெண் புத்தி தானே. இன்னைக்கு நான் தான் முக்கியம்னு சொல்லுவா, நாளைக்கே நம்மளை கழட்டி விட்டு போயிடுவான்னு என்னையா நிச்சயம். அதனால தர எடுத்துட்டு போனேன். எங்கே தெரியுமா? மதுரை மீனாட்சியோட சன்னதிக்கு. ஏய் ஏய், நீ வச்சிருக்கிற பாசம் உண்மையா இருந்துச்சுன்னா இந்த சன்னதியில வச்சு வாழ்ந்தாலும் உன்னோடுதான், செத்தாலும் உன்னோடுதான் சத்தியமணி குறி சத்தியமணி குறி சத்தியம் கேட்டேன். அவளும் சத்தியம் செய்து கொடுத்தாயா. என்னைக்கு வாழ்ந்தாலும் உன்னோடுதான், செத்தாலும் உன்னோடுதான் சத்தியம் பண்ணி கொடுத்தாலும் அன்று முதல் இன்று வரை எனது குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த வெள்ளமலை காட்டிற்கு வேட்டையாட செல்வதை நிறுத்திவிட்டேன். நான் வராத காரணத்தினால என் வெள்ளையம்மாளும் அந்த வெள்ளமலை காட்டிற்கு வெள்ளாடு ஓட்டியவரதை நிறுத்தி விட்டாயா. என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் வெள்ளையம்மாளை பார்க்கணும், அவ கூட இந்த வெள்ளச்சாமி ஒத்த வார்த்தையாவது பேசணும். அப்படி என்று ஆசையோடும் ஆவலோடும் காத்து கொண்டிருந்தேன். அதற்கு இன்று சரியான சந்தர்ப்பம் ஒன்று வந்திருக்கின்றது. எப்படி என்றால், வெள்ளையம்மாடிய சொந்த ஊரான அருப்புக்கோட்டை திருப்பத்தூரிலே முத்தலம்மன் சாத்திரை கோவில் திருவிழாவிற்காக இன்னைக்கு சிலம்பாட்ட போட்டி நடவடிக்கின்றதாம். இந்த சிலம்பாட்டத்துல இந்த வெள்ளச்சாமி கலந்து கொள்ளணும். என் சிலம்பாட்டத்தை பார்ப்பதற்காக ஏ வெள்ளையம்மா ஏதாவது ஒரு மூலையில ஏதாவது இடத்துல உட்கார்ந்து இந்த வெள்ளச்சாமியை பார்த்துக்கிட்டு இருப்பா. அதே நேரத்துல உறங்காம்பட்டி ஜல்லிக்கட்டு நடவடிக்கின்றதாம். மாட்டு வெடிக்க பார்ப்பதற்காக அவங்க அண்ணங்கி இழுவத்தை விட்டுப்பட்டு இந்த வெள்ளச்சாமியை பார்ப்பதற்காக கண்டிப்பா வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்படி என்ற நம்பிக்கையோடு இன்னைக்கு என் ஜக்கம்பட்டி சீமையை விட்டு அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் போறேன். என் அப்பே சத்திடம். அது ஏன் சொல்லு இல்லையா, ஆல்ரவுண்டுக்காரன் சொல்லியா. என் அப்பே செத்த இடத்துக்கு என் வெள்ளையம்மலை தேடி நானும் போறேன். போயாவா? அட பாவிகளா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு தான் என் வெள்ளையம்மாளை பார்க்க போறேன். போயிட்டு வான்னு நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பி வைங்க. ஆனா போறப்ப போன்னு சொல்றீங்களே. என்னையா என்னையா? சரி, வீட்டை விட்டு போறப்ப போகாதடா மகனே, போகாத. என் பேச்ச மீறி போனேன் அப்படின்னா நீ உசுரோட வீடு திரும்ப மாட்ட அப்படின்னு போகாத போகாதன்னு போகும்போதே தடுத்தாயா சனியம் பிடிச்சவ இல்லையா?
என்னைக்கு ஆத்தா பேச்ச கேட்டிருக்கோம், என்னைக்கு ஆய் பேச்ச கேட்டிருக்கோம். எங்க போகக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அங்கத்தான் போவோம். சரி, இன்னைக்கு பொழுது விடியதற்குள்ள எப்படியாவது வெள்ளையம்மளை கண்டுபிடிக்கிறேன். அவளை கண்டுபிடிச்சு எந்த தோல்ல தூக்கிட்டு வந்து என் ஊரு சக்கம்பட்டி சிமைக்கு கொண்டு வந்து எங்க ஊரு கோயில வச்சு அவ கழுத்துல தாலிய கட்டி என் ஆத்தா செம்பாய்க்கு அவளை மருமகளை ஆக்கணும். இந்த வெள்ளச்சாமிக்கு அவளை பொண்டாட்டிய ஆக்கணும். இல்லாட்டி ஏகே பெரிய சாமிக்காச்சும் மருமகளை ஆக்கணும். அப்படி என் நம்பிக்கையோடு இன்னைக்கு என் சக்கம்பட்டி சீமையை விட்டு அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் போறேன். போறையா போயா எல்லாரும் இருந்து உட்காருங்கம்மா.